ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம் ராம ராம ரம ராம ராம ரம் ராம ராம ரம ராம ராம ரம் ராம 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 ரம ராம 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 ரம ராம 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 சீதா ராம 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 எங்கெங்கும் ராம் ராம் எங்கெல்லா ராம் ராம் எங்கும் ராமா 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 எங்கும் ராமா 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 எங்கும் ராமா சீதாராமா எங்கும் ராமா ஹனுமந்த ராம 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 ரம ராம ராம ரம் ராம ராம ரம சீதாராம ராம ராம ரம சீதாராம எங்கெங்கு ஹனுமான எங்கெங்கும் ரெம் ராம 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 சீதாராம ராம ராம ஹனுமந்த ராம. வாழ்கிற காலத்தில் காலம் முழுவதும் தினந்தோறும் 1008 முறை ராமநாமத்தை சொல்வேன்னு சொல்லி நான் உறுதிமொழி எடுத்திருக்கேன். சில பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா எனக்கு வீட்டில் ஏதோ ஒரு சரியில்லை ப்ராப்ளம் ஆனால் சொல்லும்போது எங்கிட்ட கூப்பிட்டு சொல்லும்போது அவங்களுக்காக அன்றைக்கி நம்ம வீட்டில் ராமநாமம் சொல்லப்படும். என்ன ஒரு ப்ராப்ளம் இதில் சொல்யூஷனுங்க, ராமநாமம் இது பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். ஆமாம், ராமநாமத்தை சொல்லுங்க. உதாரணத்துக்கு நாம் சொல்ல போனால் 2024 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி நான் அயோத்தியாவுக்கு கிளம்புறேன். அயோத்திக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. அயோத்தியாவில் ஜனவரி 22ஆம் தேதி பிறகு 23, 24 இந்த நாட்கள் எல்லாமே கும்பாபிஷேக நாட்கள். நமக்கு ட்ரெயின் டிக்கெட் எனக்கு போகணுன்னு எண்ணம் பகவான் கொடுத்துட்டாரு. ஆனால் எப்படி போகிறது வடநாடு பைசா வேணும், வடநாடு டிக்கெட் எடுக்கணும், 4 நாள் தான் இருக்குது கும்பாபிஷேகத்துக்கு. எப்படி போக முடியும்? போகிறதுக்கு 2 நைட்டு 2 பகல். இங்கே நாம் தனி பெண்ணு கூட வர்றதுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் கூப்பிட்டுன்னா வந்துடுவாங்களா? கிடையாது. நமக்கு வேலை இருக்குது, அது வேலை இருக்குது, நான் பிஸி, ஏதோ ஒன்று சொல்லிப்பாங்க. சரி, ஓகே, இன்னும் கொடுப்பன இல்லையாட்டிருக்கு அவங்களுக்கெல்லாம். ஆக்சுவலி முயற்சியாவது பண்ணலாம்ல. இப்படி ஒரு பெண்மணி போகிறாளே, நாமளும் கூட போகலாம். யாரும் முயற்சி பண்ணி வந்தால் தானே ஆகும். கூப்பிட்டு யாருமே வரல. நான் நம்ம சிவபெருமான்கிட்ட சொல்கிறேன், அப்பா எனக்கு அயோத்தியா போகணும். அம்மா அப்பா காலத்தில், தாத்தா பாட்டி காலத்தில், அவங்க தாத்தா பாட்டி, அவங்க அம்மா அப்பான்னு சொல்லி 10 தலைமுறைக்கு மேல் பக்கம் அயோத்தியாவில் போய் மகா கும்பாபிஷேகம் பார்க்கணும்னு நினச்சா யாருமே போக முடியல. ஏன்னா கோயில் கட்டல அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் கோயில் கட்ட முடியல. ஏன்னா அங்கே பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, நிறைய விஷயங்கள் அங்கே பெருசாக போகுது. அது வேண்டாம், நமக்கு நிறைய பிரச்சனை கட்டவே முடியல. ஆனால் இந்த தலைமுறையில் கட்டப்பட்டது கோயில். அதை எப்படி ராமர் பிறந்து வாழ்ந்த இடம் அயோத்தியா. மிதிலை சீதா அம்மாவுக்கு சொந்தமானது. மிதிலையிலேருந்து கல்யாணம் பண்ணி வந்த இடம் தான் அயோத்தியா. அம்மா அப்பா இருக்கக்கூடிய இடம். ஸ்ரீமன் நாராயணர் லக்ஷ்மி நாராயணருடன் இங்கே பிறந்தது இல்லைங்களா? லக்ஷ்மி நாராயணரே பிறந்த அழகான இடம் தாங்க அயோத்தியா. ராமராய் பிறந்தார். ஏன் பிறந்தார்? இந்த உலகத்தில் தர்மத்தை கடைப்பிடிக்க ஒரு பாதை காட்டினார். உறவுகளை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பாதையை காட்டினார். அண்ணன் தம்பியான எப்படி இருக்கணும், அன்பு எப்படி இருக்கணும், நண்பரான எப்படி இருக்கணும். ஆஞ்சநேய பகவான் ராமருக்கு யார்? மகனுக்கும் மேலே நண்பர், நண்பருக்கும் மேலே மகன், அந்த மாதிரி இருந்தார் இல்லைங்களா? உறவுகளுடைய அர்த்தத்தை நமக்கு நல்லபடியாக வாழ்ந்து காட்டினவர் நம்முடைய ராமபெருமான், சீதாராமர் இல்லைங்களா? அப்படியாப்பட்ட அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாம் என்ன பாக்கியம் செஞ்சோம். அப்படி ஒரு அழகான இடத்துல நான் போகிறதுக்கு பல விஷயங்கள் எனக்கு தடைப்பட்டது. அதையும் உடச்செறிஞ்சு அப்பா என்னை கூட்டி கொண்டு போனார் பாருங்க. என் சிவபெருமான் அயோத்திக்கு போகிற இடமெல்லாம் ராமநாமத்தை விடவே இல்லை. ட்ரெயின்லேயும் ராமநாமம் எப்படி பண்ணி டிக்கெட் நம்ம ஜென்ரல் எடுக்கலாம். ஜென்ரலில் கூட எடுத்தாலும் பரவாயில்ல, நான் அயோத்திக்கு போயே ஆகணும், நின்றுட்டே போனாலும் பரவாயில்ல, நான் எனக்கே போய் ராமரை போய் பார்க்கணும் கும்பாபிஷேகத்தில். ஆனால் இப்போ நம்ம இந்த வாழ்கிற காலத்தில் கட்டினா அயோத்தியில் போய் ஸ்ரீ ராமபெருமானை நான் பார்க்கணும்னு சொல்லி உறுதிமொழி எடுத்தாச்சு. அம்மா அப்பா ஆசியுடன் எப்போவுமே என்னுடைய விநாயகர் பெருமான் தாய் தந்தை ஆசியுடன் நான் கிளம்பியாச்சு. அம்மையப்பா அதனால் ஆசியுடன் எனக்கு வழிகாட்டார். மகள் எங்கே போட்டிக்கிட்டு யாருமே வேண்டாம் மகள், நீ கிளம்பு, நான் உன் கூட வரேன்னு சொல்லி என் சிவபெருமான் எனக்காக நின்னார். அம்மையப்பா அதனால் ஈஸ்வரி என் கூட வந்தார்.
சரிப்பா எனக்கு நீங்கள் தைரியம் கொடுத்துருக்கீங்க, நான் கிளம்புறேன். தனிப்பெண் முதல் முறையாக வடநாடு பயணம், அயோத்தியா வடநாடு பயணம். அதுக்கு முன்னாடி நம்ம காஷி போயிட்டு வந்தோம். அப்போ கொஞ்சம் எனக்கு சிறு வயசு. ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஓகே இதுதான் உலகத்தில் இப்படி தான் இருக்காங்க. இங்கெல்லாம் மக்கள்கள் ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்காங்க, நல்லவங்களை பார்க்கறது கம்மி, ஆனால் கொடூரமான மக்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி இந்த உலகத்தை எடுத்து காட்டது என்னோட சிவபெருமான். அம்மா அப்பா சொன்ன வாக்கின்படி நம்ம கிளம்புறோம், அயோத்தியாவுக்கு கிளம்புறோம். சரி கூட யாருமே என்ற ஒரு வருத்தம் நமக்கு ஜென்ரல்லையாவது போயிடணும். நான் சிவபெருமான் அப்பா சொன்ன வாக்கின்படி நான் அயோத்தியா போயிடணும், நான் அயோத்தி கும்பாபிஷேகம் பார்க்கணும்னு சொல்லி என்னோட எண்ணங்கள் அப்படி. ஆனால் எனக்கு ஜென்ரலில் இல்லாமல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் எனக்கு ட்ரெயினில் டிக்கெட் கிடச்சிது. சரி வெயிட்டிங் லிஸ்ட்னா அந்த ஜன்னல் ஓரமாக சைடு சீட்டு. சரி உட்காந்துட்டு நம்ம ராமநாமம் போகிற பயணம் ஆரம்பித்தது. போகிற இடமெல்லாம் உட்காந்து ராமநாமம் எழுதி கொண்டே போகிறேன். ராம கூட யாருமே இல்லை, இங்கே யாருமே இல்லை என் கூட. மனித குலத்தில் அம்மா அப்பா இருக்காங்க, சிவபெருமான் இருக்காரு. ஆனால் நீங்களும் எல்லாம் சேர்த்து என்னை கூட்டிகிட்டு போகணும். ஆஞ்சநேய பகவானே நீங்கள் வரணும், ராமா என்று ராமபெருமானை வேண்டிக் கொண்டே, ராமரே நீங்கள் வரணும், என்னை கூட்டிகிட்டு போகணும், அம்மா அப்பா நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை போய்கொண்டே இருக்குங்க. சிவபெருமானே நமச்சிவாய ராமா என்று. ஆனால் ரயில் பயணத்தில் 2 ரைடு 2 பகல் தனி பெண்ணாக ராமநாமத்தை சொல்லி கொண்டே எழுதி கொண்டே ரயில் பயணம் போச்சுங்க. 2 நாட்கள் போச்சுங்க. 3ஆவது நாள் காலையில் போய் அயோத்தியில் கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு நாம் இறங்கி பார்த்து அந்த மண்ணுக்கு நான் முத கும்பிட்டது அந்த தாய் மண்ணுக்கு தாங்க. அன்னையே போட்டு இந்த மண்ணுக்கு கூட்டு வந்துட்டாயா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லி பூமி தாய்க்கு முதல் வணக்கம். பிறகு அம்மா அப்பாவுக்கு, பிறகு ஸ்ரீராமருக்கு ஆஞ்சநேய பகவானேன்னு சொல்லி சீதாராமர் என்று சொல்லி அங்கே நம்ம வேண்டி, பிறகு அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கோயில் தர்ஷனமும் பார்த்து மகா கும்பாபிஷேகத்தில் போய் ராமரை பார்த்து அந்த கல்யாண கோலத்தில் அந்த கோயிலே பல கோடி வருஷத்துக்கு அப்புறம் தான் கும்பாபிஷேகம் நடந்தது, பல தலைவருக்கு அப்புறம். அப்போனா அந்த கோவில் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருப்பாங்க, நீங்கள் நினச்சி பாருங்கள். அவ்வளோ அழகாக கல்யாண மேடை, ஒரு கல்யாண பந்தலே அழகாக இருக்கும்னா அப்புறம் அந்த கோவிலே கல்யாண கோலத்தில் அலங்காரம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும். அந்த காட்சி பார்த்து எனக்கு அந்த நொடியே ஆஹா பகவானே, இந்த நொடியே எனக்கு போதுமானது, நான் ஜெயிச்சிட்டேன் வாழ்க்கையில்னு சொல்லி மீண்டும் பூமாதாய்க்கு நன்றி சொல்லி அந்த கல்யாண கோலத்தை அந்த என்னுடைய ராமர் கோவிலை பார்த்து, பிறகு கர்ப்பகுடியில் போய் பாலராமரை பார்த்து அந்த நொடியானது அவ்வளோ சந்தோஷம். அதுக்கு முன்னாடி நம்ம சரைய நதியன்னு இருக்கோங்க, அங்கே போய் குளிச்சுட்டு நம்ம ஆஞ்சநேய பகவானை பார்த்துட்டு தான் நம்ம பாலராமரை பார்க்க வரும். இதெல்லாம் நடந்துட்டு நம்ம போய் ராமரை பார்க்குறேன். எனக்கு அவ்வளோ ஆனந்த கண்ணீர், போதும் எனக்கு இது ஜன்ம சார்த்தக்கும். சிவபெருமானே ராமரை பார்க்க என்னை கூட்டு வந்துட்டியா, உனக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லி பகவானுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பிறகு அப்படியே போச்சு. 2 நாள் அங்கேயே இருந்து பகவான் நல்லபடியாக பார்த்து மீண்டும் நான் 8 நாளைக்கு அப்புறம் வீடு திரும்புகிறேன் நம்ம தமிழ்நாடுக்கு. அவ்வளோ சந்தோஷம் சொல்ல வார்த்தை உண்டா, மறுக்க முடியுமா? என் ஸ்ரீவன் நாராயணரே பிறந்த இடம் தானே ஸ்ரீராமர் அவதாரத்தில். நம்ம இந்த மாட பிறவியில் நம்ம வாழ்கிற இந்த பூமியில் பிறந்தவங்க தான் இதோ வடநாட்டில் அயோத்தியாவில். ராமநாமத்துக்கு பாருங்கள் அவ்வளோ பவர் இருக்குது. அந்த ஒரு ராமநாமமே என்னை கூட்டி கொண்டு வந்தது ஒரு தனி பெண்ணாக இல்லையா. ஜெயிச்சு இங்கே ஜெண்டா எடுத்த நாமம் ஜெயிச்சு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க. அம்மா எப்பனே என்னை கூட்டி கொண்டு வந்துட்டியார் அந்த ஈஸ்வரரே போற்றி என்று ஸ்ரீராமஜெயம் என்று சொல்லி நாம் மீண்டும் நம்ம இல்லத்துக்கு வரும். சென்னை நம்ம திருப்பூருக்கு வரும். திருப்பூர்லேருந்து நம்ம இல்லத்துக்கு வந்தாச்சு. ஸ்ரீராம ஜெயம், வெற்றிவேல் முருகா என்று ஏன்னா நமக்கு வெற்றி கொடுத்த முருகப்பெருமான் தான், அவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லி வீடு திரும்புகிறோங்க. ஒரு தனி பெண்ணால் இவ்வளோ ஜெயிக்க முடிஞ்சிச்சேன்னா அப்போ உங்களால் ஏன் முடியாது சொல்லுங்க. ராமநாமங்கள் ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம் ராம ராம ரம ராம ராம ரம் ராம 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 சீதா ராம 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 ஹனுமந்த ராம 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 ராம. எங்கெங்கும் ராம் ராம் எங்கெல்லாம் ஹனுமானா ராம ராம சீதா ராம ராம ராம
சீதாராம ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம் ராம ராம ரம ராம ராம ரம் ராம ராம ரம ராம 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 ராம. நான் என்ன பாகம் செஞ்சேன் அழகான இந்த நொடியில் உங்கள் நாமங்கள் சொல்ல இந்த வீடியோ பதிவிறக்கத்தில் கோடான கோடி நன்றி ராமா. எனக்கு இந்த மாட பெருவியில் இந்த அளவுக்கு என்ன உசுருக்கும் மேலே பார்த்துக்கிறீங்க, அவ்வளோ அழகாய் பார்த்துக்கிறீங்க, தேவதை மாதிரி பார்த்துக்கிறீங்க. இது விட வேற என்ன வேணும் எனக்கு? போதும் ராமாயம் சிவபெருமானே. என்னால் முடிஞ்சளவுக்கு நான் லோகரன்மைக்காக வாழ்வேன். என்னால் முடிஞ்சளவுக்கு என்னால் என்ன முடியுமோ பிறருக்கு நல்லதை எடுத்து சொல்லுவேன், நல்லதே நினைப்பேன், லோகரன்மைக்காக வாழுவேன். பிறர் என்கிட்ட உதவியன்னு கேட்டு வந்தேன், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன். எதுவுமே இல்லையா அவங்களுடைய நலனுக்காக வீட்டில் பிரார்த்தனை பண்ணுவேன், அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஆமாம், நீங்கள் கொடுத்த பணி என்னை என் அம்பாவை குட்டி கொண்டு போகிற அந்த பணியை நான் செஞ்சு கொண்டிருக்கேன். அதில் மாபெரும் வெற்றி நான் அடைவேன். 108 அம்மாதங்கத்தை நான் முடிப்பேன் ராமா சிவையா. வெற்றியில் மிருக என்று எனக்குள்ள சாமியே என்று ஸ்ரீ ராம ஜெயம் என்று வாழ்க ராமா என்று வாழ்க சீதாராமா என்று வாழ்க ஹனுமந்த ராமா என்று. இதோ அன்பு மகளின் நன்றியோ நன்றியோ நன்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகன். ஸ்ரீராம ஜெயம். கலசாமி முன்னோர்களே போற்றி போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகன். நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.